ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பலாக்காய் பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் 25 ml நெய் ஊற்றிக்கோங்க, 50 ml ஆயில் ஊற்றிக்கோங்க, 2 கலந்து ஊற்றிக்கோங்க. அது கூட பட்டை, கிராம்பு, சோம்பு, பிரிஞ்சி எல்லாம், ஏலக்காய் எல்லாம் போட்டு பொரிஞ்சதும் பெரிய வெங்காயம் 3 பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக வெட்டி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் ஒரு 5 பச்சை மிளகாய் கீறி வச்சுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோங்க, அப்போ தான் சீக்கிரம் வதங்கும். சால்ட்டு போட்டு நல்லா வெங்காயம் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன், டேபிள் ஸ்பூன் அளவுக்கு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நிறைய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் நல்லது, பிரியாணிக்கு அதுதான் டேஸ்ட்டே. அதுக்கப்புறம் தக்காளி ஒரு 3 தக்காளி, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் தயிர் 1 கப்பு, கரம் மசாலா 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பிளாம்ஸ் நான் ஆல்ரெடி தோல் சீவிட்டு க்யூப்பாக வெட்டி குக்கரில் வேக வச்சுக்கணும். பிரியாணிக்கு அதுதான் நல்லாயிருக்கும். நல்லா குக்கரில் 2 விசில் அல்லது 3 விசில் விட்டு வேக வச்சுக்கோங்க. மஞ்சத்தூள், உப்பு போட்டு அது வெந்ததோடு சேர்த்து இதில் கொட்டிட்டு, அதுக்கப்புறம் பாஸ்மதி ரைஸு நான் 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன். அதை கழுவிட்டு ஊற வச்சுட்டு அதையும் தூக்கி கொட்டி போட்டு மூடி வேக வைக்க வேண்டியதான். நான் இந்த வாட்டி குக்கரில் விசில் விடலை, தட்டு போட்டு மூடி வேக வச்சுருக்கேன். நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை போட்டு புதினா போட்டுக்க வேண்டியதான். போட்டுட்டு உங்களுக்கு தேவைன்னா லாஸ்ட்டாக நெய் கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஊற்றி அப்படியே மூடி சிம்லேயே வச்சிட்டிங்கன்னா நல்லா வெந்திருக்கும். இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் எடுத்து இந்த மாதிரி தட்டில் தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸும். ஒரு முட்டை ஆம்லேட் தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டா நல்லா இருந்துச்சு அன்றைக்கி. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெந்திருக்கும், குக்கரில் வச்சதுனால இந்த மாதிரி சாஃப்டாக வெந்திருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.